ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ பயன்படுத்தி எப்படி ஒரு 3D அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறேன், எப்படி அப்லோட் பண்ணுறேன், எதில் அப்லோட் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படி தான் புரியும். இங்கே நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் வீடியோ ஏஐ பயன்படுத்தி நம்ம உருவாக்கிக்கலாம். அது எப்படி உருவாக்குறேன்னு இந்த வீடியோவில் மாத்திரம் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள், அப்படி தான் புரியும். வாங்க எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் டிஐடின்னு டச் பண்ணிக்கோங்க. டிஐடின்னு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கிரிப்டை டச் பண்ணுங்கள். இப்போ நான் கூட காப்பி பண்ண ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி. அதுக்கான வீடியோ போடணும்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இந்த அவதார் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு அவதார் செலக்ட் பண்ணுறேன். இந்த அவதார் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து இங்கே பேசணும். இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் காமிக்கும். இந்த ஜென்ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ஜென்ரேட்டிங் ஆகுது. ட்ரான்ஸ்லேஷன் இங்கே வந்து நம்ம இந்த வீடியோ ஜென்ரேட்டிங் ஆகிறதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இங்கேயும் அந்த வீடியோ தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன். The whisper came from the mirror, but my reflection's lips never moved. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன்னு இப்படி கற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம ஃப்ரீயாக டிஐடி ஆப்ஷன்லேயே நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிறது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை யூடியூப்பில் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா இன்னும் வைரல் ஆயிரும். தமிழில் கொஞ்சம் இது பார்க்க இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கிரிப்ட் இந்த சாட்ஜிபிடியில் போய் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு